சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திருக்கழுங்குன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உறுதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி இந்த முறை 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஆய்வு செய்து படித்த பிள்ளைகளை, பண்புள்ள பிள்ளைகளை, அரசியல் அனுபவம் மிக்கவர்களை தேர்தல் களத்தில் நிறுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் எங்கள் மதிப்புக்குரிய ஐயா அம்பேத் ராஜன் அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார். யார் இந்த அம்பேத் ராஜன்? அம்பேத் ராஜன் அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் சகாப்தமாக கருதப்பட்ட ஐயா கன்சிராம் அவர்களோடு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கூடவே நிழலாக பயணித்த ஒருவர் தான் ஐயா கன்சிராம் அவர்கள். கன்சிராம் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் அவரோடு தொடர்ந்து பயணித்தவர் மதிப்புக்குரிய ஐயா அம்பேத் ராஜன் அவர்கள். தமிழகத்தில் இருந்து வட இந்தியாவுக்கு சென்று ஐயா கன்சிராம் அவர்களை சந்திக்க விரும்புகின்ற தலைவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தவர். ஐயா மதிப்புக்குரிய கன்சிராம் அவர்கள் சிகிச்சைக்காக சென்னைக்கு வந்தபோது முழு பொறுப்பையும் ஏற்று அவருக்காக உடன் நின்றவர் மதிப்புக்குரிய ஐயா அம்பேத் ராஜன் அவர்கள். கன்சிராம் அவர்கள் சொல்லுவாங்க, எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்குதான் நீதி இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதை, அந்த கொள்கையை, அந்த தத்துவத்தை ஏற்று அரசியல் களத்தில் பயணித்தவர் எங்கள் ஐயா அம்பேத் ராஜன் அவர்கள். ஒரு சாதாரண வேட்பாளரை திருப்பூர் தொகுதியில நிறுத்தவில்லை. இது பொது தொகுதி. ஒரு பொது தொகுதியில நாம் தமிழர் கட்சி, என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு வேட்பாளரை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் முழுமையான ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐயா கன்சிராம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மதிப்புக்குரிய மாயாவதி அவர்களோடு அவருக்கு துணை நின்று அவரோடு தொடர்ந்து இயங்கி மாநிலங்களவை உறுப்பினராக, ராஜ்யசபாவினுடைய எம்பியாக பல சாதனைகளை படைத்தவர். எளிய மக்களினுடைய பிரதிநிதியாக, ஏழை மக்களினுடைய பங்காளனாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுத்தி கர்ச்சித்த ஒருத்தரை தான் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் திருப்பூர் தொகுதியில வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். என் அன்பான உறவுகளை, தன்னுடைய பேரிலே அவர் நான் யாருன்னு சொல்றாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களினுடைய பெயரை, இந்த உலகம் போற்றுகின்ற ஒரு அரசியல் மேதையினுடைய பெயரை தாங்கி நிற்பதன் மூலமாக தான் யார் என்பதை ஐயா அம்பேத் ராஜன் அவர்கள் சொல்லுகிறார்கள். என் அன்பான குருதி உறவுகளை, இந்த திருக்கழுங்குன்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் ரத்த சொந்தங்களை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலமா உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார். நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை என்ன? இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக அவற்றை சரி செய்வதுதானே ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய கடமை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது திமுகவை சார்ந்த கூட்டணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அது அண்ணா திமுக கூட்டணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கடமை என்ன? மக்களுக்கு என்ன சிக்கல் தன்னுடைய தொகுதியிலே இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவற்றை சரி செய்வதுதானே அவர்களுடைய கடமை. அப்படி சரி செய்திருக்கிறார்களா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திருக்கழுங்குன்றம் பகுதியிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? ஒண்ணு, நிலத்தடி நீரை சட்ட விரோதமாக இங்க சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்றதுக்கு யாராவது இருந்தா வாங்க. எங்க ஊர்ல திருக்கழுங்குன்றம் பகுதியில நிலத்தடி நீரை
தனியார் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக உறிஞ்சவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஆள் இருந்தா வந்து சொல்லலாம். என் அன்பான உறவுகளை, இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு. அரசின் கவனத்துக்கு இதை எடுத்து செல்லுகின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு? சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கு. 5 ஆண்டு காலமா இங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை செய்தாரா? செய்யவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்னாவே இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது செத்து போயிட்டா அந்த சாவுக்கு போறது, ஒரு மாலை போட்டுட்டு அங்க இருந்து சோகமா திரும்பி வந்துடுறது, எங்கேயாவது கல்யாணம் காது குத்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு வைங்க, அங்க போயிட்டு ஒரு சின்னதா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பணத்தை போட்டு கவரை கொடுத்துட்டு ஈன்னு பல்லிடிச்சுக்கிட்டு திரும்பி வந்துடுறது, இதுதான் சட்டமன்ற உறுப்பினரின் வேலை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான உறவுகளை, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பட்டியலிட்டார்களா? அந்த சிக்கல்களை இருக்கிற மக்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பேருந்து வசதி இல்லைங்கிறாங்க. 10 மணி ஆயிடுச்சுன்னா கிராமப்புறங்களுக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லை என்று இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. வெட்கமா இல்ல? சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறவரை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு இது வெட்கமா இல்லையா? உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இந்த சட்டமன்றத்தில் வாழுகிற மக்கள் எங்களுக்கு பேருந்து வசதி இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க கேட்கலையா? அத நீங்க போய் மக்கள் குறை கேட்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த மக்களுடைய அழுகுரல் உங்களுக்கு கேட்கலையா? நான் கேட்கிறேன், எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்? என்னத்துக்கு? நான் கேட்கிறேன். இருக்கக்கூடிய குவாரிகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? இந்த திருக்கழுங்குன்றம் பகுதியிலே வாழுகிற மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஏன் இந்த மக்களுக்கு அச்சம்? வெடிமருந்த வச்சு குவாரிய அடிச்சு நொறுக்கிறாயா. வீடுகள் எல்லாம் விரிசல் விடுது. அங்கிருந்து கிளம்புகிற தூசி காற்றிலே பரவி வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு பல பேர் செத்தே போறான். ஏன் சாகுறோம்னே தெரியாம செத்து போறான். எதனால? இந்த குவாரிகள்னால. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஏன் தடுத்து நிறுத்தல? குவாரிய போய் தடுத்து நிறுத்தினா காசு எவன் கொடுப்பான்? கையுடைய வேண்டா கொடுப்பான்னு என்னை பார்த்து கேட்கிறாங்க. தண்ணி உறிஞ்சிறத தடுத்து நிறுத்தினா காசு யாரா கொடுப்பான்? நான் எவ்வளவு செலவு பண்ணி இந்த தொகுதியில வெற்றி அடைஞ்சிருக்கேன். கோடி கோடியா எதுக்கு செலவு பண்றது? என் அன்பான உறவுகளை, ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு, சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு வசனம் வரும், ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பேராசையை நீங்கள் தூண்ட வேண்டும். ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன் பேராசையை தூண்டணும்னு சொல்றான். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறான். இவனெல்லாம் தீய சக்தி, நான் மட்டும்தான் தூய சக்தின்னு ஒருத்தன் வந்திருக்கான். கேடு கட்டவன். அவன் சொல்றான் நான் மாற்று அரசியல்ங்கிறான். ஏண்டாடு எதிரா மாற்று அரசியல்? எது மாற்று அரசியல்? திமுக 2000 ரூபாய் கொடுத்துச்சுன்னா அண்ணா திமுக 2000 தருவாங்குது. நீ வந்து 2500 தருவாங்கிற. இதுவாடா மாற்று அரசியல்? இதுவாடா மாற்று அரசியல்? மாற்று அரசியல் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன். இது ஏமாற்று அரசியல். அதாவது அந்த திமுக கட்சியை ஆரம்பிச்ச அண்ணாவை தூக்கி கொண்டாந்து எங்க வழிகாட்டின்னு வச்சிருந்தாங்க. சரி, ஏதோ அரியா பிள்ளைங்க தெரியாம வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். அடுத்தது அண்ணா திமுக ஆரம்பிச்ச எம்ஜிஆரை தூக்கி கொண்டாந்து வச்சாங்க. சரிதான் வச்சாங்கன்னா, இந்த அண்ணா திராவிடம் என்கின்ற கருத்தியல் இந்த நிலப்பரப்புல வர்றதுக்கு காரணமான பெரியாரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு எங்க வழிகாட்டினாங்க. அப்புறம் என்னடா மாற்றுனீங்க? இவங்களால தாண்டா இந்த நாடு இன்னைக்கு குட்டிச்சரா போய் கிடக்கு. இவர்களால் தான், இந்த திமுக அதிமுக என்கின்ற கட்சியால் தான் இன்றைக்கு இந்த நாடு குட்டிச்சராய் போய் கிடக்கிறது. என் அன்பான உறவுகளை, ஆகவே நாங்க சட்டமன்றத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் தேர்தல் நேரத்தில் என்ன செய்வான்? தேர்தல் நேரத்தில் எல்லோரும் வாக்குறுதி கொடுப்பார்கள். என்ன கொடுப்பான்? வாக்குறுதி கொடுப்பான். அந்த வாக்குறுதியில என்ன சொல்லுவான்? உன் பேராசையை தூண்டுகின்ற வாக்குறுதியை கொடுப்பான். இந்த எங்க சித்தப்பா சொல்லியிருக்காரு பாருங்க, நான் ஜெயிச்சிட்டோம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் தருவேன் அப்படிங்கிறாரு. எங்க அண்ணா அதான் கேட்டாரு, அந்த பிரிட்ஜுக்குள்ள என்ன பண்ணுவேன்? உன் கையெல்லாம் வெட்டி உள்ள வைப்பியாடா,
அதுக்குள்ள காய்கறியை வைக்கணுமே, யாரா வாங்கி கொடுக்கறதுன்னு கேட்டாரு என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். என் அன்பான உறவுகளை, நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் துயரத்துக்கு திமுகவும் அதிமுகவும் தான் காரணம். அவன் என்ன செய்வான்? வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். என்ன வாக்குறுதி கொடுத்தான்? போன தடவை 517 வாக்குறுதியை கொடுத்தான். அண்ணா திமுகவும் கொடுத்தான், திமுகவும் கொடுத்தான். இந்த தூய சக்தி இன்னும் வாக்குறுதி என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால அவன் என்ன கொடுக்கிறான்? நான் 2 வீலர் வாங்கி கொடுப்பேன், எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுப்பேன், உங்க வீட்டுக்கெல்லாம் அண்ணன் சீர் கொடுப்பேன், மாமன் சீர் கொடுப்பேன், தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் 1 பவுன் மோதிரம் கொடுப்பேங்கிறான். ஏண்டா, வருஷத்துக்கு 5 லட்சம் குழந்தை பிறக்குதுரா. 5 லட்சம் குழந்தைக்கு 5 லட்சம் 1 பவுன் மோதிரம் கொடுக்கறதுன்னா எங்கடா இருக்கு தங்கம்? தங்கம் உன் வீட்டுக்கு அடியில வெட்டி எடுத்து கொடுக்க போறியா? நான் கேட்கிறேன். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? இந்த மக்கள் சிந்திக்க மாட்டார்களா? அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அது வேற விஷயம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க என் அன்பான உறவுகளை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாத்துக்கும் யார் காரணம்? யோசிங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள், நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் குடிகாரனா இருக்கிறதுக்கு யார் காரணம்? உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற வயசிலேயே போதைக்கு அடிமையா போறானே, யார் காரணம்? அதுக்கு அரசாங்கம் காரணமா? அதிமுக காரன் காரணமா? திமுக காரன் காரணமா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. நீங்கள் தான் காரணம். என் அன்பான உறவுகளை, நீங்கள் தான் காரணம். அவர்களை எல்லாம் ஓட்டு போட்டு திமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்க தான் கொண்டு வந்தீங்க. அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்க தான் கொண்டு வந்தீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். அண்ணா திமுக கொடி கருப்பா இருக்கும், அண்ணா திமுக கொடியில வெள்ளையா ஒரு அண்ணா அப்படி கையை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. இது மட்டும்தான் இந்த 2 கட்சிகளுக்கும் வித்தியாசம். என் அன்பான உறவுகளை, இவங்க 2 பேருக்கும் ஒரே கொள்கை தான். அது என்ன கொள்கை தெரியுமா? வீட்டுக்கு ஒரு குடிகாரனை உருவாக்குவது, வீட்டுக்கு ஒரு குடிகாரனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஆணவ படுகொலைகள் நடக்கும், திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஆணவ படுகொலைகள் நடக்கும், சாதிய படுகொலைகள் நடக்கும். இந்த 2 கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது என் அன்பான உறவுகளை. அதனால நீங்க சிந்திச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா, அந்த பொதுக்கூட்டம் வாழ்வியலை போதிக்கின்ற பொதுக்கூட்டமாக, அரசியலை போதிக்கின்ற பொதுக்கூட்டமாக, வரலாற்றை போதிக்கின்ற ஒரு பொதுக்கூட்டமா அந்த பொதுக்கூட்டம் இருக்கும். என் அன்பான உறவுகளை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி சொல்லுகின்ற அரசியல் உங்களுக்கு புரியும். இவர்கள் ஏமாற்றுவார்கள். இன்னைக்கு நேத்து ஏமாத்துறவன் இல்ல. அண்ணா, பேரறிஞர் அண்ணா ஒரு காலத்துல கட்சி ஆரம்பிச்சாரு 1949. 49 பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்ச போது 59 வரைக்கும் அவர்களால் வெற்றி அடைய முடியவில்லை. 18 ஆண்டுகள் அவர்களால் வெற்றி அடைய முடியவில்லை. அதனால என்ன செஞ்சான்? அது வரைக்கும் யாரை திட்டிக்கிட்டு இருந்தானோ, யாரை பார்ப்பனனை எதிர்த்து கொண்டிருந்தானோ, எந்த பார்ப்பனனை இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்தானோ, அந்த பார்ப்பனனுடைய காலை கையை பிடித்து ராஜாஜியின் காலை நக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் தான் இந்த திமுக காரர்கள். அப்ப பேரறிஞர் அண்ணாவை கேட்டாங்க, உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அண்ணா சொன்னாரு, என்ன சொன்னாரு? எங்கள் கொள்கை இந்த நிலப்பரப்பில் இருந்து காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசுறது தாண்டா எங்க கொள்கை, அது எங்கள் உயிர் கொள்கைன்னு சொன்னாரு. சொன்னவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. அதை சொல்லிட்டு அப்படியே விட்டு இருந்தா இன்றைக்கு திருக்கழுங்குன்றத்தில் எங்கள் ஐயா அம்பேத் ராஜன் அவர்களை
அவர்களுக்காக நடக்கிற இந்த பரப்புரை கூட்டத்தில் நான் உங்களிடையே பேசி இருந்திருக்க மாட்டேன். அதை நிறுத்தல. அதுக்கப்புறமா அவர் சொன்னாரு, உயிர் கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கிற வேட்டி, பதவி என்பது தோல்ல போட்டுக்கிற துண்டு. நாங்கள் பதவியை எதற்காகவும் நாங்கள் இழப்போம், துண்டை எதற்காகவும் நாங்கள் மாற்றுவோம். ஆனால் இடுப்புல கட்டியிருக்கிற வேட்டிய என்றைக்குமே நாங்கள் மாற்ற மாட்டோம். ஏனென்றால் அது எங்கள் உயிர் கொள்கை என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாங்க அண்ணா படித்தவர், அவர் ஒருபோதும் இந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டார் என்று அன்றைக்கு மக்கள் நினைத்தார்கள். அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி வந்தார். இன்னைக்கு யாரோட கூட்டணின்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்கள் ஐயா கட்டுமரம் கருணாநிதி அவர்களுக்கு அண்ணா சொன்ன அந்த உயிர் கொள்கை தெரியாதா? நேருவின் மகளே வருக, நிரந்தர ஆட்சி தருக என்று முழக்கமிட்டாரே, அப்ப அண்ணாவினுடைய உயிர் கொள்கை தெரியாதா? வேட்டியை அவிழ்த்து போட்டு விட்டு ரோட்டில் அம்மனமா நின்றாரா கட்டுமரம் கருணாநிதி அவர்கள்? நான் கேட்கிறேன், இடுப்புல கட்டியிருக்க வேட்டி தான் உயிர் கொள்கைன்னா காங்கிரஸை இந்த நிலத்தில் இருந்து புடுங்கி வீசுறதுதான் திமுகவின் உயிர் கொள்கை என்று சொன்னார். கட்டுற வேட்டியை அவுத்து போட்டுட்டு தான் நிக்கிறீங்களா நீங்க எல்லாம் திமுக காரர்கள்லாம்? நான் கேட்கிறேன், கட்டி இருக்கிற வேட்டியை அவுத்து போட்டு தான் நிக்கிறீங்களா? வெக்கமான சூடு சொரணை இருந்தா நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கலாமா? யோசிச்சு பாரு. இதுவாவது பரவாயில்ல, 57 அதாவது 49 கட்சி ஆரம்பிச்சு 59 ஆட்சிக்கு வர முடியாம 67 வரைக்கும் தவிச்சு 67 போய் ராஜாஜி காலில் விழுந்து ஒரு பாப்பாங்கால நக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற அந்த தேர்தல்ல பேரறிஞர் அண்ணா தேர்தல் பரப்புரையில சொன்னாரு. என்ன சொன்னார்னா, என் அன்பான மக்களே, திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுங்க. அப்படி நீங்க போட்டீங்கன்னா அந்த நேரத்துல தமிழ்நாட்டில் பயங்கர பஞ்சம் நிலவியது. மக்களால் 1 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிட முடியாத சூழல் தமிழ்நாட்டில் நிலவுச்சு. அப்ப அறிஞர் அண்ணா சொல்றாரு, எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டால், நான் முதலமைச்சர் ஆயிட்டா 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவேன்னு சொன்னார். சொன்னவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. மக்கள் என்ன நினைச்சான் தெரியுமா? அண்ணா படிச்சவன், அண்ணா MA தமிழ் படிச்சவன். நம்ம வடிவேலு சொல்லுவார்ல, சகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. அது மாதிரி அண்ணா படித்தவன், பட்டம் படித்தவன், MA படித்தவன், அவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்லி 67 பேரறிஞர் அண்ணாவுக்கு உதய சூரியன்ல ஓட்டு போட்டார்கள் இந்த மக்கள். அப்ப ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு அண்ணாவை, அண்ணா இந்த மக்களுக்கு 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தர்றேன்னு சொல்றீங்களே, ஒருவேளை இந்த மக்கள் போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகி 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கலன்னா உங்களை என்னையா பண்றது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டார். அப்ப அண்ணா சொன்னார், சட்டையை கலட்டி விட்டு முச்சந்தையில் வந்து நான் நிற்கின்றேன். இதெல்லாம் மேடையில பேசுறாங்க, மேடையில மக்கள்கிட்ட சொல்றாங்க, எனக்கு நீங்க ஓட்டு போட்டு நான் முதலமைச்சரா ஆகி உனக்கு 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நான் சட்டையை கலட்டி விட்டு முச்சந்தையில வந்து நிக்கிறேன், சாட்டையால் என்னை அடியுங்கள் என்று சொன்னவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. 67 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. 3 மாதங்கள் ஆகியது. 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கவில்லை என் அன்பான உறவுகளை. அப்ப மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கான். அண்ணா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று மக்கள் ஆங்காங்கே கொந்தளிக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அண்ணா நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலையே அப்படின்னு சொன்னதும் அண்ணா சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் முதலமைச்சர் பதவி என்பது மலர் கிரீடம் என்று நினைத்திருந்தேன், அது முள் கிரீடம் என்று இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னன்னா 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று அண்ணா சொல்றார். எப்படி பாருங்க, எப்படி வார்த்தை சித்து விளையாட்டுக்காரங்க பாருங்க. 3 படி லட்சியமா எப்ப ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம், 1 படி நிச்சயமா எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஏமாற்றுக்காரர்கள் அந்த கட்சியை ஆரம்பித்த பேரறிஞர் அண்ணாவிலிருந்து தொடங்கி
இன்றைக்கு அந்த கூட்டணியில இருக்கிறவர்கள் வரைக்கும் மக்களை ஏமாற்றுகிற வித்தையை கற்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். என் அன்பான உறவுகளை, 2006 ஐயா கட்டுமரம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 லட்சம் குடும்பங்களுக்கு 2 லட்சம் 5 லட்சம் குடும்பங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கிறேன் சொல்லலன்னு சொல்ற திமுக காரர்கள் யாராவது இருந்தா ஆதாரத்தோடு வந்து இங்க மறுக்கலாம். ஆனா நான் ஆதாரம் வச்சிருக்கேன். ஐயா கலைஞர் அவர்கள் 5 லட்சம் குடும்பங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் நான் இலவசமா தர்றேன்னு சொல்லி சொன்னாரு. கொடுத்தாரா? கொடுக்கல. ஓட்டுக்கு தான். ஓட்டு வாங்குறதுக்கு, இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு இவர்கள் தொடர்ச்சியாக பொய் சொல்வார்கள். என் அன்பான உறவுகளை, திமுக காரனும் சொல்லுவான், அந்த கூட்டணியில இருக்கிறவனும் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? மக்களிடம் பொய் சொல்லுவான், மக்களை ஏமாற்றுவார்கள். என் அன்பான உறவுகளை, கூவம் இருக்கு பாருங்க, கூவம். அந்த கூவ நதியை சுத்தப்படுத்தி அதுல நான் படகு விட போறேன் அப்படின்னாரு. யாரு? கட்டுமரம் கலைஞர் அவர்கள். கூவத்தை சுத்தப்படுத்தி அதுல நான் படகு விட போறேன்னு சொன்னார். அதுக்கு ஒரு ஏமாளிய தேடினார். ஒரு ஆள் கிடைச்சான். யாரு தெரியுமா? அவன் பேர் புட்டபத்தி சாய்பாபா. புட்டபத்தி சாய்பாபா ஆந்திராவில இருந்து வந்தான். வந்து கலைஞர் வீட்டுக்கு வந்து நின்னா. அப்படியே நெடுஞ்சாங்கடையா விழுந்தாங்க. யாரு? தயாள் அம்மா. அவருடைய காலை இருக பற்றி கொண்டு, எங்க வீட்டுக்காரர் ஏதோ கேட்கிறாரு, அவருக்கு கொடுங்க சாமி அப்படின்னு அந்த அம்மா காலில் விழுந்துச்சு. அந்த ஆள் நம்பிட்டான். இவன் சொன்னா வாக்கு மீற மாட்டான், கொஞ்சம் நல்ல ஆள், சிகப்பா இருக்கிறான், 2-3 தடவை முதலமைச்சரா இருந்திருக்கான்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி கேட்ட 1000 கோடி ரூபாயை கூவத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒதுக்கி கொடுத்தார். என் அன்பான உறவுகளை, கலைஞர் சுத்தப்படுத்தினாரா? இன்னைக்கு வரைக்கும் கூவம் கூவமாவே இருக்கு. பத்திரிகையாளன் சும்மா இருப்பானா? ஏங்க புட்டபத்தி சாய்பாபா கிட்ட 1000 கோடி வாங்குனீங்களே, அத நீங்க கூவத்தை இன்னும் சுத்தப்படுத்தலையே ஏன் அப்படின்னு கேட்ட போது கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? இவர் அண்ணாவினுடைய வாரிசு. என்ன சொன்னார் தெரியுமா? கூவத்தில் முதலை இருக்கிறது, அதனால இறங்கி சுத்தப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னது இந்த கலைஞர் கருணாநிதி. யோசிச்சு பாருங்க. நம்ம ஐயா இருக்கார முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் கொஞ்சம் ரோசமான சூடு சொரண உள்ளவர். ஏன் அப்படின்னா அவர் சொன்ன சொல்லு மாறவே மாட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் குடும்பத்தில இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு நான் உங்களெல்லாம் கேட்கிறேன், அப்படி சொல்லிட்டு பொது வெளியில சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் மகனை கொண்டாந்து எம்எல்ஏவுக்கு நிக்க வச்சு அவனை மந்திரி ஆக்கி அவனை துணை முதல்வரை ஆக்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த மக்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு வெக்கம் வருமா வராதா? இந்த மக்கள்கிட்ட தானே நம்ம சொன்னோம். நமக்கு கொஞ்சமாவது எனக்கு சூடு சொரணை இருந்தா, நான் எனக்கு சொல்றேன், கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா, வெக்கம் மானம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இப்படி சொன்னமே, இப்படி பொது வெளியில என் குடும்பத்தில இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னமே, இன்னைக்கு நம்ம பிள்ளைய கொண்டாந்து நிறுத்துறமே, காரி மக்கள் துப்புவார்களே என்கின்ற எண்ணம், சூடு சொரணை இருக்கணும். இருந்துச்சுன்னா அப்படி செஞ்சிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா, உங்களுக்கு வரலாறு நான் நினைவுபடுத்துகிறேன், வரலாறை நான் நினைவுபடுத்துறேன். தமிழக மக்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளிலேயே தமிழக மக்கள் அதிகம் தண்டித்தது திமுகவை தான். 1977 எம்ஜிஆர் கட்சியை விட்டு வந்து கட்சி ஆரம்பித்த உடனே திமுகவினுடைய அந்த அந்த வரலாறு இருண்டு போய்விட்டது. எத்தனை வருஷத்துக்கு? 12 வருஷமா திமுகவை மக்கள் புறக்கணித்தார்கள். இவர்கள் தீய சக்தி, இவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற ஊழல் பேர்வழி, சர்க்காரியா கமிஷன் கண்டுபிடிக்க முடியாத ஊழல்களை செய்த அயோக்கியர்கள் என்று சொல்லி தமிழக மக்கள் 12 ஆண்டு காலம் அவர்களை வெற்றியடைய செய்யாமல் மக்கள் தண்டித்து வைத்திருந்தார்கள். எம்ஜிஆர் 1987 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார். அதுக்கப்புறம் இவங்க எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு வெற்றி அடைந்தார்கள். வெற்றி அடைஞ்சா அதுக்கு ஒரு யமன் வந்தான். யார் அவன்? சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தன் வந்தான். அவன் வந்து என்ன பண்ணா? ஆட்சியை கவிழ்த்து விட்டுட்டான். 1 வருஷத்துல கவிழ்ச்சி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தியின் மரணம்
ராஜீவ்காந்தின் மரணம் வந்துச்சு, திரும்ப அதிமுக வெற்றி அடைஞ்சிச்சு. திரும்ப 5 வருஷத்துக்கு மக்கள் இவர்களை புறக்கணித்தார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2011 ஈழ சிக்கலில் இவர் செய்த துரோகத்துக்கு மக்கள் தண்டனை கொடுத்து இவர்களை புறக்கணித்தார்கள். 2016 அதே ஈழ மக்களுக்கு இவர் செய்த துரோகம், கலைஞர் கருணாநிதி செய்த துரோகத்துக்கு திரும்ப 10 வருஷம் தண்டனை கொடுத்தார்கள். ஆக 12 + 5 + 10 27 ஆண்டுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த திமுகவை, இந்த கலைஞர் கருணாநிதியை தண்டித்து வைத்தார்கள், ஒதுக்கி வைத்தார்கள். இங்க என்னமோ நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, நீ ஒரே ஒரு எம்எல்ஏ வந்தியா, ஒரே ஒரு கவுன்சில் வந்து, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறோமா, நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிறோமா, கோழி பிரியாணி கோட்டு வாங்கி கொடுக்கிறோமா, தனிச்சு நிக்கிறோம்டா, தனிச்சு நிக்கிறா. இந்த பக்கம் ஒரு இன்னைக்கு அதுவும் இப்போ 24 கூட்டணி, இந்த பக்கம் ஒரு 15 கூட்டணி. எதுக்கு கூட்டணி? ஏன் கூட்டணி? நான் கேட்கிறேன், ஏன் பேரறிஞர் அண்ணா உங்களுக்கு கொள்கை எதுவும் வகுத்து கொடுக்கலையா? உங்க கட்டுமரம் கலைஞர் கருணாநிதி ஏப்பா மகனே இந்த கொள்கையெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கடான்னு சொல்லலையா? நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மக்கள் மத்தியில ஆட்சி வரைவை வெளியிட்டு இருக்கு. 49 தலைப்புல 496 பக்கத்துல ஆட்சி வரைவை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அந்த ஆட்சி வரைவை இணையதளங்கள்ல போய் நீங்க படிச்சு பாருங்க. என் அன்பான உறவுகளை, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நாங்கள் ஆட்சி வரைவாக கொடுத்திருக்கோம். இவர்கள் போல நாங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை, நாங்கள் இலவசங்களை அறிவிக்கவில்லை. நாங்கள் இலவசம் தர்றோம். என்ன இலவசம் தர்றோம் தெரியுமா? உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக நாங்கள் தருகின்றோம். உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு எழும். அது என்னன்னா, டேய் ஆல்ரெடி அரசாங்க பள்ளிக்கூடம்லாம் இருக்கு, அதெல்லாம் இலவசமா தானே கல்வி கொடுக்குது, அப்புறம் என்ன நீங்க வந்து இலவசமா கொடுக்குறேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி படித்தவர்கள் மத்தியில, படிக்காதவர்கள் மத்தியில, என் தாய் தந்தையர் மத்தியில, என் மாமன் மச்சான் மத்தியில, என் சின்னம்மா பெரியம்மா மத்தியில ஒரு கேள்வி எழும். என அன்பான உறவுகளை, பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போற தன் பிள்ளை ஒரு சுகாதாரமான சூழல்ல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அப்படியான சுகாதாரமான சூழலில், ஒரு தரமான சூழலில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஏதாவது ஒண்ணு இருக்கா? கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, நாங்க தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் இறந்து போய்விட்டான். இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளா படிக்கிற மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. திமுக வெட்கப்படணும். அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா எப்படி சொல்றது இவர்கள் எனக்கு புரியல. வெட்கக்கேடியா, படிச்ச மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. துணைவேந்தரை போய் கேக்குறாங்க, ஏன் கொடுக்கலன்னு. சர்டிபிகேட் அடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றான். இவங்க சொல்றாங்க இந்தியாவிலேயே நாங்க தான் கல்வியில் சிறந்தோம். விளம்பர அரசியல், எல்லா விளம்பரம், இந்த மக்களை ஏமாற்றுகிற விளம்பரம். என்ன நடக்குதுன்னு எங்க அப்பா ஐயா ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. பாவம், என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப அரசு பள்ளிக்கூடங்கள் தரமாக இல்லை. ஏன் தரமா இல்ல? என் தம்பி ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னார், ஏன் அரசு பள்ளிக்கூடம் தரமா இல்ல? ஏன்னா அதிமுக காரன், திமுக காரன், அதிமுக காரனும் திமுக காரனும் தனியார் பள்ளிகளை நடத்துவதால், தனியார் கல்லூரிகளை நடத்துவதால் அரசு பள்ளிக்கூடத்தை அவன் தரமா வச்சுக்க மாட்டான். அரசு பள்ளிக்கூடத்தை தரமா வச்சா என்ன ஆகும்? அவன் பள்ளிக்கூடத்துக்கு யாரும் போக மாட்டான், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு யாரும் போக மாட்டான். நாங்க உங்களுக்கு உறுதி கொடுக்கிறோம், எங்க கட்சியில இருக்கிறவன் எவனும் பள்ளிக்கூடம் நடத்துறவன் கிடையாது. உங்களை விட ரொம்ப ஏழையானவன், ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வர்றவன், அன்றாடம் காட்சியா எங்கள் வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருப்பவர்கள் எல்லாம் பாரம்பரிய அரசியல்வாதிகள் கிடையாது, மிகவும் சாதாரணமான பிள்ளைகள். நாங்க யாரும் கல்லூரி நடத்துகிறவர்கள் இல்லை, நாங்கள் யாரும் பள்ளி நடத்துகிறவர்கள் இல்லை. ஆகவே நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னா
தனியார் பள்ளிக்கூடம் எல்லாம் பிச்சை இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் படித்த பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. அரசு பெருசா தனியார் பெருசா? ஒரு அரசு பெருசா தனியார் பெருசா? தனியார் மிக சிறந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரியை நடத்துறான். ஏன்டா அரசால நடத்த முடியல? ஒரு தனியார் பள்ளியில வேலை செய்யற ஒரு வாத்தியாருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அதிகபட்சமா போனா 25,000, அதிகபட்சமா 25,000, 15,000, 10,000 தான் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியாருக்கு சம்பளம். ஆனால் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய வாத்தியாருக்கு குறைஞ்சது 1 லட்சம், அதிகபட்சமா 3 லட்சம். அப்படின்னு சொன்னா எந்த பள்ளிக்கூடம் தரமாக இருக்க வேண்டும்? ஏன் தரமா இல்ல? இந்த கேள்வியை கேட்பது ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி. ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான், அது என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் கேட்கிறார். அதே மாதிரி மருத்துவம் பாருங்க, செங்கல்பட்டு இந்த திருக்கழுங்குன்றத்துல மருத்துவமனை, அரசு மருத்துவமனை இருக்கு. மருத்துவர்கள் இருக்காங்களா? மருத்துவர்கள் இருக்காங்களா? ஏன் இல்ல? உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? அவரை நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தா இந்த கேள்வியை கேட்டிருக்கணுமே. ஏன் நாங்கள் அடிபட்டால், எங்களுக்கு காய்ச்சல் என்று சொன்னார், எங்களுக்கு உடல்நிலை இல்லை சரியில்லை என்று சொன்னார், ஏன் நாங்கள் செங்கல்பட்டுக்கு ஓட வேண்டும்? ஏன் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக, சுகாதாரமான மருத்துவமனையாக, போதிய மருத்துவர்கள் உள்ள மருத்துவமனையாக ஏன் இல்லை என்று நீங்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா தனியார் மருத்துவமனையை நடத்துறவன்லாம் அதிமுக காரனும் திமுக காரனும் தான் நடத்துறான். அப்புறம் எப்படி அரசு மருத்துவமனையை ஒழுங்கா வச்சிருப்பான் சொல்லுங்க? அதனாலதான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது, என்ன சொல்லுது? நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தரமான சமமான மருத்துவம். அவன் நாட்டின் முதலமைச்சர் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானா இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும். சட்டம். பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு, மாவட்டத்துக்கு கலெக்டர், எவனா இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கினா உனக்கு நீ தனியார் நிறுவனத்துக்கு நீ போன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு எழுதி வாங்குறானுங்கல்ல பணம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அரசாங்க மருத்துவமனைக்கு தான் நீ செல்ல வேண்டும். சட்டம் இயற்றுவோம். இதாண்டா நாம் தமிழர் கட்சி. நீ அதிமுக ஆட்சியில இருந்து பார்த்துட்டீங்க, திமுக ஆட்சியில இருந்து பார்த்துட்டீங்க. என் அன்பான குருதி உறவுகளை, ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி ஆட்சியில இருந்து பாருங்க. ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி ஆட்சியில இருந்து பாருங்க. இங்க நடக்குது. இதுவரைக்கும் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள், சித்தாந்தம்னு சொல்றதுக்கும் அதுல ஒண்ணு இல்ல, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், இதுவரைக்கும் இந்த 60 ஆண்டு காலத்துல இங்க ஓட்டுக்கான அரசியல் மட்டும்தான் இருந்தது. சித்தாந்தத்துக்கான எதிர் அரசியல் இந்த நிலப்பரப்பில் இல்லை. இன்னைக்கு தான் அது உருவாயிருக்கு. கடந்த 14 ஆண்டு காலமாகத்தான் திராவிடம் தத்தளிச்சு போய் நிக்குது. என்ன காரணம்? நீ ஓட்டு படி பார்த்தேன்னா, ஓட்டு வாங்கின எண்ணிக்கை படி பார்த்தேன்னா நாம் தமிழர் கட்சி தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி. ஓட்டு எண்ணிக்கையில வந்து பார்த்தேன்னா, சித்தாந்தத்தின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தேன்னா நாம் தமிழர் கட்சி தமிழகத்தின் 2வது பெரிய கட்சி. எப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. அதாவது நான் டைரக்டர்ங்கிறதுனால என் பாணியில சொல்றேன் உங்களுக்கு. ஒரே ஸ்கிரிப்டுங்க, ஒரே ஸ்கிரிப்ட திரும்ப திரும்ப ரீமேக் பண்றாங்க. யாரு? திராவிடம்னு ஒரு ஸ்கிரிப்டுங்க. அந்த ஸ்கிரிப்ட அதிமுகன்னு எடுத்துக்கிட்டு பேர் மாத்தி கொண்டு போய் அவன் ரீமேக் பண்ணுவான். யாரா ஹீரோன்னா எடப்பாடி ஹீரோன்னுவான். அதே திராவிடம்ங்கிற ஸ்கிரிப்ட இவன் எடுத்துட்டு வருவான், ஸ்டாலின் எடுத்துட்டு வருவாரு. அவர் வந்து அதை ரீமேக் பண்ணுவாரு. யாரா ஹீரோன்னு கேட்டா நான் தான் ஸ்டாலின். ஒரே ஸ்கிரிப்ட கடந்த 60 வருஷமா இவர்கள் மாத்தி மாத்தி டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போர் அடிக்குதுங்க, போர் அடிக்குது, பார்க்க முடியல. ஒரே கருத்து, ஒரே சித்தாந்தம், ஒரே கொள்கை. ஆனால் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் வர்றான் பாருங்க, புது ஸ்கிரிப்டோட வர்றான். புது ஸ்கிரிப்ட். அவன் சொல்ற கொள்கைகள் புதுசு, அவன் முன்வைக்கிற தத்துவங்கள் புதுசு, எல்லாமே புதுசு. இதுவரை தமிழகம் கண்டிராத தத்துவங்கள், இதுவரை தமிழகம் கண்டிராத கோட்பாடுகளை முன்வைத்து தமிழ் தேசியம் என்கின்ற கோட்பாட்டின் மூலமாக என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசியல் களத்துக்கு
வந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். என் அன்பான உறவுகளை நீங்க யோசிச்சு பாருங்க. மக்களை சந்திக்கின்ற போது மக்களின் பிரச்சனை என்ன என்பதை கண்ணுறுங்கள். எங்கள் ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் அனுபவம் மிக்கவர். மக்கள் பிரச்சனையை எப்படி அணுகணும், அதை எப்படி டெல்லி வரைக்கும் கொண்டுட்டு போகணும்னு தெரிஞ்ச ஒரு ஆளை நாங்க வேட்பாளராக நிறுத்திருக்கோம். திருப்போரூர்ல திருப்பூர் பகுதியிலே வாழுகிற என் அன்பான குருதி உறவுகளை ஏமாந்துடாதீங்க. ஓட்டுக்கு காசு கொடுப்பான், ஓட்டுக்கு வந்து காசு கொடுப்பான். எவ்வளவு கொடுப்பான்? 1000 ரூபாய் கொடுப்பான். சொல்றான் 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டை வாங்குவான். எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தோட நிலைமை என்ன? இந்த உங்கள் குடும்பத்தின் நிலைமை என்ன? ஒரு நிரந்தர குடிகாரனை உங்கள் குடும்பம் பெற்றில்லையா? படிக்கிற உங்கள் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் போதைக்கு அடிமையா இல்லையா? இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அதற்காகத்தான் அனுபவம் மிக்க ஒரு வேட்பாளரை திருப்பூர் தொகுதியில நிறுத்திருக்காங்க. பொது தொகுதியில சொல்றாங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? 6 சீட்டு பாப்பானுக்கு கொடுத்துட்டாரு, ஐயர் பயலுக்கு 6 சீட்டு கொடுத்துட்டாரு சீமான். சீமான் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பேசுறாங்கல்ல. பேசுறவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்டவர்களை பொது தொகுதியில நிறுத்திருக்காண்டா. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை, பறையர்களை, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களை பொது தொகுதியில நிறுத்திருக்காண்டா. அது ஏண்டா உங்களுக்கு தெரியல? அதை பத்தி எவனாவது ஒருத்தன் பொது வெளியில பேசியிருக்கானா? பேச மாட்டான். ஏன்? ஏன்னா அவங்களால முடியாத வேலை அது. அவங்களால முடியாது. நீ சீட்டு பொது தொகுதியில கொடுத்தாலும் ஆதிக்க சாதியை தான் நாங்க நிறுத்துவோம். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன பொது தொகுதியில நாங்க நிறுத்த மாட்டோம். அது எங்க தத்துவம், எங்க கொள்கை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளை பொது தொகுதியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் நிறுத்தினார். அதே மாதிரிதான் இப்பவும் அது போலதான் எங்கள் பொது தொகுதியில, இந்த தொகுதியில் எங்கள் ஐயா அம்பேத்ராஜன் அவர்களை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிறுத்தியிருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சியில மார்ச் 2ஆம் தேதி நாங்குநேரியில இரட்டை படுகொலை. மார்ச் 2ஆம் தேதி நாங்குநேரியில் இரட்டை படுகொலை. இந்த செங்கல்பட்டுக்கு பக்கத்துல மதுராந்தகத்துல ஒரு 14 வயது பெண் பிள்ளைய கடத்திட்டு போய் ஏரியில வச்சு பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார். யோசிங்க. கிருஷ்ணகிரியில ஒரு 2 வயது பிள்ளையை கற்பனை பண்ணி பார்க்க முடியுது அவங்களுக்கு? 2 வயசு குழந்தை ஒரு திமுக காரன், ஒரு திமுக கொடி கட்டின கார்ல அப்படி தெனாவட்ட கைய வச்சுட்டு நிக்கிறான். ஒரு திமுக காரன் 2 வயசு குழந்தை பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை செய்திருக்காயா. என்னையா கொடுமை! இந்த ஆட்சியாயா திரும்ப வரணும்? யோசிங்க. அதே கிருஷ்ணகிரியில ஒரு 75 வயது மூதாட்டி வீட்டுல இருக்கிற மகள் எங்கே வெளியில போயிருக்கா, மருமகன் வீட்டுல கட்டில படுத்திருக்கிறான். ஒரு குடிகாரன் ஒரு கஞ்சா குடிக்கி அங்கிருந்து வந்து அந்த மருமகன் அடித்து கொலை செய்து விட்டு அந்த மூதாட்டியை பாலியல் வல்லுறவு செய்து கொலை செய்திருக்கிறான். இதெல்லாம் எங்க நடக்குது? எங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நடக்குது. காவல்துறை யாருகிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. இது மட்டுமா? 8, அதாவது மதுராந்தகத்துல அந்த 7வது படிக்கிற புள்ள 14 வயசு புள்ளைய கடத்திட்டு போய் எந்த தேதியில பாலியல் வல்லுறவு செஞ்சாங்க தெரியுமா? என்ன தேதி தெரியுமா? அன்னைக்கு மார்ச் 8 மகளிர் தினம். உலகமே மகளிரை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள்ல, உலகமே மகளிர் தினத்தை கொண்டாடுற நாள்ல மதுராந்தகத்துல ஒரு அயோக்கியம், ஒரு வெறி பிடிச்சவன், ஒரு பொறுக்கி என்ன செஞ்சிருக்கான்? ஒரு சின்ன பிள்ளைய பச்சை ரத்தத்தை தூக்கிட்டு போய் பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஆட்சி உங்களுக்கு தொடரணுமா? இந்த ஆட்சி தொடரணுமா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளை அது எப்படி தெரியுமா? ஒரு பையன் பைக் ஓட்டியிருக்கான்,
தனியெல்லாம் அந்த பொண்ணு போகல. ஒரு பையன் பைக் ஓட்டியிருக்கான், பின்னாடி 2 பெண் பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நாயி, அந்த பாலாஜி என்கின்ற குற்றவாளி, அவன் மேல நிறைய வழக்கு இருக்கு, பாலியல் வழக்குகள் நிறைய இருக்கு. காவல்துறை அவனை ஜாமீன்ல வெளியில விட்டுருக்கு. அவன் வேகமா வந்து அந்த பைக்கை மறிச்சிருக்கான். வாகனத்தை ஓட்டிட்டு வந்த சின்ன பையனால பைக்கை நிறுத்த முடியாம அவன் கீழே போட்டு விழுந்துட்டான். விழுந்தது 2 பெண் பிள்ளைகளும் கீழே விழுந்து விட்டது. அவன் சுதாரித்து எழுந்து அந்த ஈருள்ளியை எடுத்துக்கொண்டு அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு மூவ் ஆகும் போது ஒரு பெண் ஓடி வாகனத்தில் ஏறிவிட்டார். இன்னொரு பெண் ஓடி ஏறுகிற போது இடறி கீழே விழுந்து விட்டார். விழுந்து விட்ட பெண்ணை அடித்து வாயை மூடி தூக்கி கொண்டு போய் ஏரி கரையிலே வைத்து நண்பர்கள் எல்லாம் அழைத்து பாலியல் கூட்டு வல்லுறவு செய்திருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை சொல்லுங்க? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் என்று கேட்டோமே, உலகமே கேட்டுச்சே, இன்னைக்கு வரைக்கும் பதில் வந்துச்சா? யோசிங்க. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு 9 பேர் போய் பட்டியல் சமூகத்தினுடைய தெருக்கள்ல பூந்து பார்த்தவன் போனவன் வந்தவன எல்லாம் வெட்டினார்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க? அப்ப படுகொலைகள் சுதந்திரமா நடக்கும், பாலியல் வல்லுறவு சுதந்திரமா நடக்கும். யார் ஆட்சியில? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில. கட்டுமரம் கலைஞர் கருணாநிதி. நான் யார் தெரியுமா? நான் கலைஞர் மகன். இந்த பெருமை வேற. அதுல கலைஞர் மகன். உங்க ஆட்சி தான் இப்படி நாறிட்டு இருக்கு. உங்க ஆட்சி தான் இப்படி நாறுது. இந்த நாறுற இந்த ஆட்சி, சட்டம் ஒழுங்கு இப்படி கெட்டு கிடக்கிற இந்த ஆட்சி தொடரணுமா? தொடரணுமா? யோசிங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்க செய்யற முதல் வேலையே டாஸ்மார்க் கடைகளை இழுத்து மூடுவதுதான். என் அன்பான உணர்வுகளை சொல்றேன். டாஸ்மார்க் மூடிட்டா எப்படிங்க அரசு நடத்துறது? நாங்க தான் சொல்றோம், 16 வருஷமா சொல்றோம். என்ன சொல்றோம்? தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைத்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றோம். நாங்கள் சொல்லுகின்றோம், டேய் டாஸ்மார்க்ல இருந்து வருஷத்துக்கு 58 லட்சம் கோடி தாண்டா வருமானம் வருது. பால் பொருளாதாரத்துல 3 லட்சம் கோடி வருமானம் இருக்குடா வருஷத்துக்குன்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். பால் நீங்க குடிக்கிறீங்கல்ல, பால் நீங்க ஆவின்ல இருந்து போய் காலையில வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு குடிக்கிறீங்கல்ல பால், இந்த பால் எங்க இருந்து வருது தெரியுமா? ஆந்திராவில இருந்து வருது. சந்திரபாபு நாயுடினுடைய சொந்த கம்பெனி, அந்த கம்பெனியில இருந்து வருது. அன்னபூர்ணாவில இருந்து வருது. ஹெரிஸ்டேஜ் நிறுவனம் ஆவினுக்கு பாலை உற்பத்தி செய்து கொடுக்கிறது. என் அன்பான உறவுகளை, ஏன் தமிழ்நாட்டில் பால் இல்ல? ஆவின் என்கிறீர்களே. எங்க அண்ணன் கேட்கிறாரே, இருக்கிறது, பால் எங்க இருக்கு என்று கேட்கிறாரே. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பது நீங்க என்ன செய்வீங்க? 2 தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது 2 தான். ஒன்னு பரம்பரை அரசியல், இன்னொன்னு பழி வாங்குற அரசியல். அது என்னடா பரம்பரை அரசியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறவங்களை கேளுங்களேன். யாரையாவது ஒருத்தர் அதிமுக வேட்டி கட்டிட்டு போவாரு, இல்லைன்னா திமுக வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் போவாரு. அவரை பார்த்து கேளுங்களேன், ஏங்க நீங்க திமுக இருக்கீங்கன்னு கேளுங்களேன். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் பரம்பரையா திமுக, நான் பரம்பரையா அண்ணா திமுக. பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை. இவர் அப்படியே மாத்திக்கவே மாட்டாரு. அப்படியே பரம்பரையா திமுக. திமுக என்ன அட்டூழியம் செய்தாலும் உன் வீட்டுல நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் நெருப்பு இல்ல. மதுராந்தகத்துல ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போய் கெடுத்து விட்டான்னு சொல்லு, அவன் வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கும். ஆனா அது நான் பரம்பரையா திமுகங்க, அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க அப்படின்னு உக்காந்துருப்பான். நான் இது ஒருத்தன். இன்னொருத்தன் நம்மள மாதிரி பொதுமக்கள். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவனோட அரசியலுக்கு பேர் பழி வாங்கும் அரசியல். அவன் என்ன வாங்குவான்? பழி வாங்குதல் எப்படி வாங்குவான்? அவன் என்ன தெரியுமா செய்வான்? டேய், இந்த மாதிரி மதுராந்தகத்துல ஒரு பொண்ணை கெடுத்துட்டியா, நீ கிருஷ்ணகிரியில ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை, 2 வயசு பிள்ளைய கெடுத்துட்டீங்களாடா, நாங்குநேரியில 2 பேரை வெட்டி கொன்னுட்டீங்களாடா, இருங்கடா தேர்தல் வரட்டும், நான் உங்களை பழி வாங்குறேன்டா, இருறா அப்படின்னு உக்காந்துக்கிட்டே இருப்பான். என்ன செய்வான்? திமுகவுக்கு ஓட்டு போடாம அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவான். அண்ணா திமுக அதைத்தான் செய்வான். அதே அட்டூழியத்தை,
அதே அநியாயத்தை தான் அவனும் செய்வான் என்பதை மறந்துவிட்டு என்ன செய்வான்? இவனை பழி வாங்கணும்னா அவனுக்கு ஓட்டு போடுவான். இத்தனை வருஷமா இப்படித்தான் இருந்தீங்க என் தாய் தமிழ் சொந்தங்களை. இப்ப நாங்க வந்திருக்கிறோம். என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து தனி ஒருவனாக இந்த களத்துல 16 ஆண்டு காலமா தொண்டை தண்ணி வத்த தொண்டை புண்ணாயி ரத்தம் சொட்ட சொட்ட உங்களிடையே பேசிக் கொண்டிருக்கிறான், தனித்து நின்று கொண்டிருக்கிறான். இந்த ஊழல் பெருச்சாலிகளோடு, இந்த லஞ்ச லாவணியத்தை வாங்குகிறவர்களோடு, இந்த மதுவையும் போதை பொருட்களையும் விற்று கொள்ளையடிப்பவர்களோடு, இந்த இயற்கை வளங்களை சூறையாடுகிறவர்களோடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி தனித்து களத்திலே நின்று கொண்டிருக்கிறான் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். விவசாய சின்னத்தில் இருக்கின்றான். என் அன்பான மக்களே, நீங்க பரம்பரையா நான் திமுக, பரம்பரையா நான் அதிமுகன்னு சொல்றதை நிறுத்திட்டு அந்த 150 ரூபாய் வேட்டியை அவுத்து போட்டு ரோட்ல கொளுத்திட்டு இந்த திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நான் பழி வாங்குறேன்னு சொல்லி அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போறதை நிறுத்திவிட்டு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு உங்க வாக்க கொடுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, அண்ணா திமுக காரன் வந்தாலும் மலையை வெட்டி விற்பான், திமுக காரன் வந்தாலும் மலையை வெட்டி விற்பான். இது இடதுசாரிகளுக்கு நல்லா தெரியும். இடதுசாரிகளுக்கு நல்லா தெரியும். கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகாவுக்கு நல்லா தெரியும். இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பாமகவுக்கு நல்லா தெரியும். எல்லா கட்சிக்கும் நல்லா தெரியும். என்ன தெரியும்? அண்ணா திமுக வந்தாலும் மலையை வெட்டி விற்பான், திமுக வந்தாலும் மலையை வெட்டி விற்பான், அண்ணா திமுக வந்தாலும் மணநள்ளி விற்பான், திமுக வந்தாலும் மணநள்ளி விற்பான், அண்ணா திமுக வந்தாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவான், திமுக வந்தாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவான். இது இந்த மக்களுக்கு தெரியாதா? இடதுசாரிகளுக்கு தெரியாதா? சிபிஎம் சிபிஐக்கு தெரியுமா தெரியாதா? விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க? திமுக விட்டாச்சுன்னா பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும். ஏன் இதுக்கு முன்னாடி திமுக பிஜேபியோட கூட்டணியில இருந்தது இல்லையா? மக்கள் மறந்திருப்பாங்க. ஆனால் அதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போம். திமுக பிஜேபியோடு கூட்டணியில் இருந்த போது அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அந்த கூட்டணியில் இருந்திருக்கிறார். சும்மா எதுக்கு அப்படியே வேஷம் போறீங்க? ஏதோ பிஜேபியோட ஒட்டு வரவு இல்ல, அது மாதிரி எதுக்கு மக்களை ஏமாற்ற பாக்குறீங்க? நீங்கள் அன்றைக்கு என்ன சொன்னீங்க? நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி இல்லை, நாங்கள் திமுகவோடு தான் கூட்டணி என்று சொன்னீர்கள். அந்த கூட்டணியில கலைஞர் கருணாநிதி சொன்னாரு, a right person in the wrong party. யாரு? வாஜ்பாய். a right person. வாஜ்பாய் ரொம்ப நல்லவரா, ஒரு ராங் பார்ட்டியில இருக்காரா. அதனால நாங்க அந்த கூட்டணியில இருக்கிறோம், பிஜேபி கூட்டணியில இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றாங்க இவங்க, அன்னைக்கு அவங்களுக்கு வசதியா இருந்துச்சு. அன்னையோட அந்த பிஜேபி தமிழ்நாட்டில் அழிந்து போயிருக்கும், ஒளிந்து போயிருக்கும். பிஜேபினா என்னன்னே தெரியாத தமிழ்நாட்டுல எச் ராஜாவுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்து எச் ராஜாவை எம்எல்ஏவை ஆக்குனது. இன்னைக்கு யாரெல்லாம் பிஜேபி உள்ள வந்துரும் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்துதான் எச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்குனாங்க. அன்னைக்கு கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் எச் ராஜாவை எம்எல்ஏவா ஆக்கினார்கள். பிஜேபியை தமிழ்நாட்டில் வேரூண்ட வைத்தார்கள். எங்கள் ஐயா நல்ல கண்ணுவை தோல்வியடைய செய்தார்கள். என் அன்பான உறவுகளை, பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களின் நலனுக்காக, இந்த தமிழ்நாட்டில் தன் வாழ்வை அர்ப்பணிச்சு உழைச்ச ஒரு உத்தம தமிழன், ஒரு உயர்ந்த தமிழன் நம்முடைய ஐயா நல்ல கண்ணுவை தேர்தல் களத்தில் தோற்கடித்தது திமுக. யாரோட சேர்ந்து? பிஜேபியோட சேர்ந்து தோற்கடிச்சிச்சு. என்னமோ யோக்கியர்கள் மாதிரி நின்றுகிட்டு அப்படியே பேச வேண்டிய, பிஜேபிக்கு இவங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லாதது மாதிரி. பிஜேபி வந்துருமா பூச்சாண்டி. நாளைக்கே நெருக்கடி ஏற்பட்டால் முதல் ஆளா ஓடி போய் யார் நிப்பீங்க? நீங்க தான் நிப்பீங்க. இதுல இப்போ ஒரு குரூப் வந்திருக்கு. அது என்னன்னா, சொல்லுவாரு எங்க அண்ணன் சொல்லுவாரு, அரசியல் கட்சி தலைவனை பொழுதுபோக்கு தளத்திலே தேடாலே போராட்ட களத்திலே தேடி என்று என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லுவாரு.
இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான், தம்பி விஜய் வந்திருக்கிறான். ஐயா பொன்ராஜ் ஏதோ சொல்லிட்டாருன்னு அப்படியே கொந்தளிச்சு குதிச்சு எண்ணெயில விழுவுறார். இந்த மக்களுக்காக, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்காக தூக்கத்தில் இருந்தவர் எழுந்து அப்படியே டிஜிபி அலுவலகம் வரைக்கும் போயிட்டார். எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல இந்த நடிகனுடைய மூஞ்சிய பார்க்கணும்னு போன ஒரு பையன் பைக்ல அடிபட்டு 15 நாள் மருத்துவமனையில கிடந்து இறந்து போயிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் ஒரு இரங்கல் அறிக்கை கூட கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. கரூர்ல நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கட்சிகள் எல்லாமே படுகொலை செய்த கட்சிகள் தான். நீங்க காங்கிரஸ் கட்சினா ஈழத்துல 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த கட்சி. பிஜேபின்னு சொன்னா குஜராத் படுகொலையை செய்த கட்சி. அதே மாதிரி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும், அதிமுக தூத்துக்குடி படுகொலை, திமுக கள்ளக்குறிச்சி படுகொலை, கள்ளச்சாராய படுகொலை, இப்ப வந்திருக்கிற இந்த தாவேகா, அதாவது இந்த தமிழக வெற்றி கழகம் கரூர் படுகொலையை செய்த படு பாவிகள். இவர்கள் எல்லோருமே கொலைகாரர்கள். என் அன்பான உறவுகளை, இந்த கொலைகாரர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களை, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. அவர்கள் பேசுகிற பேச்சு நெஞ்சை அறுக்கிறது. என் அன்பான உறவுகளை, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சொல்லுது, நான் அக்காவா இருப்போம், தம்பியா தங்கச்சியா இருப்போம், இருந்துக்க, அம்மாவா இருப்போம், இருந்துக்க, அதுக்கப்புறம் ஒண்ணு நீ சொன்னிய தங்கச்சி, அதுதான் தங்கச்சி தமிழனுடைய தன்மானத்தை இழக்க வைக்குது. அதனாலதான் ஒருத்தியா ஒரே ஒரு பெண்ணா பேசினா, அப்படி ஒரே ஒரு பெண் பேசினாலா? இல்ல, அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லா பெண்ணுமே சொல்றா. எவ்வளவு இழிவா பேசுறா தெரியுமா? கூட்டுறவன் கூட, துப்புரவு தொழிலாளர் கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. பேசலாமா இப்படி? ஒரு பொம்பளை புள்ள பேசலாமா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி பேசலாமா? இப்படி பேசுகிறவர்களை எப்படி சுட்டு காட்டுவது? ஒன்னே ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சிக்கு, என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தெரியாம இருந்த ஒரு ரகசியத்தை, ஒரு உண்மையை காட்டி கொடுத்து விட்டார் தம்பி விஜய். அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். அது என்னன்னா, தமிழ்நாட்டுல 16 வருஷமா இவ்வளவு கத்தியும் இன்னமும் இவ்வளவு தற்கொலைகள் இருக்கா அப்படிங்கறத தம்பி விஜய் காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, தமிழகத்தில் கடந்த 60 ஆண்டு காலமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் அவர்களுக்கு முறையான கல்வி கொடுக்காம, அவர்களுக்கு முறையான அரசியலை கற்றுக் கொடுக்காமல் என்ன செஞ்சிருக்கா? இப்படியான தற்கொலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த திராவிட கட்சிகள், இந்த திராவிட சித்தாந்தவாதிகள், இந்த திராவிட கருத்தியலாளர்கள் தான் அதற்கு காரணம். என் அன்பான உறவுகளை, அதனால இந்த மக்கள், அதனால இந்த விசிறடிச்சாம் குஞ்சுகளுக்கு, இந்த விசிறடிச்சாம் குஞ்சுகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது ரொம்ப இன்னமும் பல வருஷம் ஆயிரும். உங்களை காப்பாத்துறதுக்கு இன்னமும் பல வருஷம் ஆகிவிடும். என் அன்பான உறவுகளை, அதனால நாங்க வேண்டி விரும்பி என்ன கேட்டுக்கிறோம்னா, இந்த திருப்போரூர் தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி மிக அற்புதமான ஒரு வேட்பாளரை, தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியும் பொறாமைப்படுகின்ற ஒரு வேட்பாளரை இந்த திருப்போரூர் தொகுதிக்கு என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார். ஐயா அம்பேத்கர் ராஜன் அவர்களை இந்த தொகுதியிலே நிறுத்தி இருக்கிறார். உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நான் இப்ப சொன்னேன். மலையை வெட்டி குவாரி எடுக்கிறாங்க, தனியார் நிறுவனங்கள் வந்து தண்ணியை உறிஞ்சுறாங்க. இந்த ஏரிகள் எதுவுமே தூர்வாரப்படாதனால மழை பெஞ்சா தண்ணி ஊருக்குள்ள வருது. ஆனால் கோடையானால் தண்ணி அங்க நிக்கல. காரணம் என்ன? இந்த ஏரி, இந்த பெரிய ஏரி உட்பட எல்லா ஏரிகளும் தூர்வாரப்பட வேண்டும். தூர்வாரல. யார் தூர்வாரனா? சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி எடுத்து அந்த ஏரிகளை தூர்வாரி இருக்க வேண்டும். ஆனால் 5 வருஷமா அவங்க யாரும் இதை செய்யல. இனி ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீ வந்த கேள்வி கேளு. என் மக்களே, அவர்கள் வந்தால் கேள்வி கேளுங்கள். ஏன் இந்த ஏரி தூர்வாரப்படவில்லை? ஏன் தனியார் நிறுவனம் உறிஞ்சுகின்ற தண்ணியை தடுத்து நிறுத்தவில்லை? ஏன் இந்த மலையை உடைத்து குவாரியாக்குவதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை? இந்த கேள்வியை நீங்க மக்கள் கேளுங்க. கிராமப்புறங்களுக்கு ஏன் பேருந்து வசதி இல்லை? ஏன் மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்லை? இந்த கேள்வியை ஓட்டு கேட்டு வருகின்ற போது
அது அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, அது திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, வருகிறவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். அவர்கள் இன்னமும் நீங்கள் ஒரு 5 ஆண்டு கொடுத்தாலும் அவர்கள் மக்களுக்காக சிந்திக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டுக்கு அரசாங்கம் எவ்வளவு கொடுக்குது? ஒரு தொகுதி மேம்பாட்டுக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 கோடி கொடுக்குது. 5 வருஷத்துக்கு எத்தனை கோடி? 15 கோடி கொடுக்குது. எது? தொகுதி மேம்பாட்டு நிதி மட்டுமே 15 கோடி செலவு பண்ணிருக்காங்களா? ஒரு இந்த தொகுதியில 15 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களா? நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. அதனால என் அன்பான உறவுகளை, நாம் தமிழர் கட்சி சார்பில் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம், நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம். நீங்கள் நம்புங்கள். விவசாய சின்னம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே விவசாயிகள் தான். யாரு வேணாலும் தோக்கலாம், விவசாயி தோக்கலாம் ஐயா. விவசாயி தோத்தா நம்மளே தோத்துட்டது மாதிரி இல்லையா ஐயா? விவசாய பெருங்குடி மக்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. விவசாய சின்னம் உங்கள் வீட்டு சின்னம், உங்கள் சின்னம், அது நீங்க தான். உங்கள் சின்னம், அது தோற்கலாமா? அந்த சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து எங்கள் ஐயா அம்பேத்ராஜன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வேண்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.